ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சந்திரகலாவும் மருதும் சேர்ந்து பிளான் பண்ணி நம்ம ரேவதி சாமுண்டேஸ்வரோட உயிருக்கு ஒரு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை பண்ணும்போது நம்ம கார்த்தி செம மாசா வந்து காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் சந்திரகலாவோட சுயரூபத்தை மறுபடியும் நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட நிரூபித்து அப்படியே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ராஜராஜன் உயிரை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் ரேவதியோட உயிரை காப்பாற்றுற நம்ம கார்த்தியை சாமுண்டேஸ்வரி வீட்டுக்குள்ளே மறுபடியும் மருமகனாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். கூடிய சீக்கிரமாட்டு நம்ம ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வரப்போகுது. வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மருது ஜெயிலில் இருந்துட்டு இருக்கும்போது பயங்கரமாக டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த ரேவதியை பழி வாங்காமல் விடவே கூடாது. இத்தனை வருஷமாட்டு நான் எஸ்கேப் ஆகிட்டே இருந்தேன். இப்போ இந்த ரேவதினால தான் நான் வந்து இப்படி ஒரு நிலைமையில் இருக்கேன். அவளை சும்மாவே விடக்கூடாது. எப்படியாவது இதுலேருந்து எஸ்கேப் ஆகணுமே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக வெளியிலேருந்து மருதுவுக்கு இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மருதுவும் அந்த சாப்பாடை என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதில் ஒரு ஃபோன் இருக்கிறத கவனிக்கிறாங்க. இது யார் தந்திருப்பாங்க அப்படி சொல்லிட்டு யோசனையிலே இருந்துகிட்ருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சந்திரகலாவும் நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் கடைசி நேரத்தில் மாமாவோட உயிரை இந்த கார்த்தி வந்து காப்பாற்றிட்டான். இனி என்ன செய்கிறது? எப்படியாவது மருதுவை வச்சு தான் இனி அடுத்த பிளானை போட முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிவனாடியும் நீ சொல்கிறது சரிதான் சந்திரா, அந்த மருது வந்து இந்த ராஜராஜனுக்கு உயிரே இப்படி பண்ணிட்டான். அவன் எல்லாம் இந்த மாதிரி அசால்ட்டாக ஈஸியாக சம்பவத்தை நடத்திட்டு போயிடுவான் அப்படி சொன்ன உடனே நம்ம சந்திரகலாவும் அந்த ஃபோனை அனுப்பி வைக்கிறாங்க. மருதுவும் யார் தான் அனுப்புவான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு ஃபோன் கால் வருது. அது தெரிஞ்ச உடனே நம்ம மருதுவும் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. சந்திரகலாவும் ஃபோனில் என்ன மருது யாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தியா? நான் தான் சந்திரா பேசுகிறேன். உன்னால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும், நான் சொல்கிற மாதிரி நீ செய்யணும் அப்படி சொன்ன உடனே மருதுவும் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்ன மாதிரியே நீ வந்து ரேவதியோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை பண்ணணும். அதோடு இல்லாமல் சாமுண்டேஸ்வரியும் போட்டு தள்ளணும் அப்படி சொன்ன உடனே மருது அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அதை கேட்ட சந்திரகலாவோ சரி, நான் வந்து இப்படி ஒரு டிமாண்ட் வச்சுருக்கேன்ல, நீ வந்து சொன்னதை கேட்டு என்னன்னா இந்த இடத்துலேருந்து நீ எஸ்கேப் ஆகிறதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணுவேன் அப்படி சொன்ன உடனே நம்ம மருதுவும் நம்ம ரெண்டு பேருக்குமே எதிரிகள் அவங்க தான். அந்த சாமுண்டேஸ்வரி என்னை எல்லாருக்கும் முன்னாடியே செருப்பால் அரைஞ்சா. அதோடு இல்லாமல் அந்த ரேவதினால தான் நான் இப்படி மாட்டிக்கிட்டேன். அதனால் எனக்கு வந்து நீ இங்கே பண்ணுறது எல்லாமே உதவியாக தான் இருக்குது. இப்போவே நான் வந்து அதை செய்து முடிப்பேன். அதுக்கு என்ன செய்யணும் அப்படி கேட்ட உடனே சந்திரகலாவும் உன்னை வந்து மறுபடியும் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்களே, அந்த வழியில் எப்படியாவது நீ எஸ்கேப் ஆகிடணும். நான் வந்து உன்னை எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படி சொன்ன உடனே நம்ம மருதுவும் சரி நீங்கள் வந்து அந்த வேலையை பாருங்கள், நான் எஸ்கேப் ஆகி உடனே அந்த சாமுண்டேஸ்வரோட வீட்டுக்கு தான் போவேன், அங்கே வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி மருதுவும் சந்திரகலாவும் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. அதுபடியே சந்திராவும் சிவனாண்டிக்கிட்ட இனிமே பாக்கி உள்ளது எல்லாமே நீங்களே பார்த்துக்கோங்க, நான் மருதுக்கிட்ட பேசியாச்சு. மருது வந்து கரெக்டாக கோர்ட்டுக்கு போகும்போது அந்த வண்டியை வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யணும், அதனால் அந்த வண்டி நின்றணும். அதை ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி மருது அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுவான். அதுக்கப்புறமா நம்ம எதுவுமே சொல்ல வேண்டிய தேவையில்லை, அவனே எல்லா காரியத்தையும் பார்த்துடுவான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிவனாடியும் நீ சரியான பிளான் தான் போட்டிருக்க சந்திரா, அந்த மருது கண்டிப்பாக இந்த செயலை பண்ணிடுவான், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம மேலேயும் எந்த பழியும் வராது, மருதுவே மாட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவனாடியும் சந்திரகலாவும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதே சமயத்தில் மருதுவை வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராகும்போது நம்ம அங்கே உள்ள அதிகாரிகளும் நம்ம கார்த்திகிட்டே எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மருதோட கேஸ் இன்றைக்கி வந்து கோர்ட்டுக்கு வருது, அதனால் இன்றைக்கி போக போகிறோம், ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், எல்லாருமே நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட சொல்லி வைக்கிறாங்க. மருதுவும் அப்படி போயிட்டு இருக்கும்போது கரெக்டாட்டு நம்ம சந்திரகலா போட்ட பிளான் படியே அந்த வேனும் தடக்கு அப்படியே நிற்குது. அதை பார்த்த உடனே அதிகாரிகளும் வேனுக்கு என்னாச்சு திடீர்னு இப்படி நிற்குதே, என்ன பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை இறங்கி பார்க்குறாங்க. அந்த சமயத்தை யூஸ் பண்ணி மருது அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. அதோடு இல்லாமல் மருது ஒரு முகம் முடிய போட்டுட்டு அவங்க ஆட்கள் எல்லாத்தையுமே கும்பலாட்டு திரட்டுறாங்க. இனி வந்து இந்த ரேவதியை சும்மாவே விடக்கூடாது, இப்போவே சாமுண்டேஸ்வரோட வீட்டுக்கு போயிட வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி மருதுவும் அவங்களோட ஆட்கள் எல்லாருமே நம்ம சாமுண்டேஸ்வரோட வீட்டுக்கு வர்றதுக்கு தயாராகிறாங்க. அதே சமயத்தில் வீட்டில் இருந்த சாமுண்டேஸ்வரியும் அப்பாவுக்கு இப்படி ஆயிட்டு, அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, பாவம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிகிட்டு இருக்கும்போது மயில் வாங்கணுமோ நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, சீக்கிரத்தில் மாமாவுக்கு குணமாகி வீட்டுக்கே வந்துடுவாங்க, எந்த பிரச்சனையும் ஆகாது, நீங்கள் வருத்தப்படாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
சாமுண்டேஸ்வரி சமாதானப்படுத்துறாங்க. சந்திரகலாவும் என்னாச்சு இவ்வளோ நேரம் ஆகி அந்த மருந்த காணலையே, இந்நேரத்துக்கு இங்கே வந்து பிரச்சனை பண்ணியிருக்கணுமே, அதோடு இல்லாமல் இந்த ரேவதியை மட்டும் போட்டு தள்ளக்கூடாது, கூட இருக்க சாமுண்டேஸ்வரியும் போட்டு தள்ளிடணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் சந்திரகலா பார்த்துட்டே இருக்காங்க. கரெக்டாக யாரோ ஒருத்தங்க கதவை தட்டுற மாதிரி இருக்குது. அதை கவனித்த சாமுண்டேஸ்வரி யாராக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடு இருக்கும்போது மருதுவும் அந்த கும்பலம் வருது. முகமுடியை பார்த்த உடனே என்னது இது, திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்க, அது வேற முகமுடி போட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பதட்டம் ஆகும்போது மருது அந்த முகமுடியை அப்படியே எடுக்கிறாங்க. மருதோட முகத்தை பார்த்த உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. என்ன தைரியம் இருக்கணும், எதற்காக இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணும்போது மருதுவும் என்ன நான் வந்து எப்படியாவது ஜெயிலில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி சந்தோஷமாக இருந்தீங்களா, என்னைக்கா இருந்தாலும் இந்த குடும்பத்தை பழி வாங்காமல் நான் விட மாட்டேன். இத்தனை வருஷமாக நான் பண்ண தொழிலில் எப்போவுமே சந்தேகப்பட்டு கூட யாருமே என்னை வந்து கைது பண்ணி போனதே இல்லை. அதோடு இல்லாமல் இந்த ரேவதினால தான் இப்படி ஒரு நிலைமை ஆச்சு. அதுலேயும் எல்லாருக்கும் முன்னாடியும் என்னைய அறிஞ்சிங்க, உங்களை எல்லாம் சும்மாவே விட மாட்டேன் சொல்லிட்டு மருது அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம சந்திரகலாவும் ஏதோ பயந்த மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாங்க. சாமுண்டீஸ்வரியும் உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட போகிறதே இல்லை, நீயே ஒரு சரியான ஃப்ராடு, ஒன்னெல்லாம் நான் இப்போவே வந்து கூண்டுட அழிச்சிருவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி தைரியமாக பேசும்போது மருதுவும் உங்களோட தைரியத்தை எல்லாம் என்கிட்ட காட்ட முடியாது, சரி இங்கே நின்றுட்டு இருப்பாள் அந்த ரேவதி எங்கே, அவளை தான் நான் பார்க்குறதுக்காக வந்தேன், அவளை வந்து இதோட விட்டு வைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மருதுவும் கோபத்தில் இருக்கும்போது கரெக்டாக நம்ம ரேவதி படியில் இறங்கி வராங்க. என்னவா இருக்கும், இவன் வந்து இங்கே வந்திருக்கானே, எப்படியாவது இதுலேருந்து எஸ்கேப் ஆயிடும்னு சொல்லிட்டு ரேவதி வந்து அதை பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. மருதுவும் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்டுட்டு சரி எப்படியுமே அவள் மேலே மாடியில் தான் இருப்பாள், இப்போவே மாடியில் போய் அவளை தீர்த்து கட்டிட வேண்டியதான்னு சொல்லிட்டு மருது மாடிக்கு போகிறதுக்கு தயாராகிறாங்க. அப்படியே மருதுவும் இப்போ கீழே உள்ள ரவுடி கும்பல்கிட்ட சரி இவங்களை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, யாருக்கும் எல்லாருமே இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகவே கூடாது, இந்த மாதிரி துப்பாக்கி முனையில் வச்சு அப்படியே அவங்கள அரெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரி, சந்திரகலா, மயில்வாகனம் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே அதில் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ரேவதியும் மருது வந்ததை கவனித்த உடனே மேலே மாடியில் ஒரு சாக்கெல்லாம் வச்சு அப்படியே அவங்களோட முகத்தை மூடிட்டு மறைஞ்சி இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்திக்கு ஒரு நியூஸ் வருது. அங்கே அதிகாரிகளும் நம்ம கார்த்திகிட்ட ஃபோன் பண்ணி மருது வந்து கோர்ட்டுக்கு போகிற வழியில் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க, எப்படியாவது ரேவதி குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் உயிருக்கு ஆபத்து வரணும், அதனால் நீங்கள் எதுக்குமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்திக்கு புரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பாக இந்த மருதுனால ஏதாவது பிரச்சனை வரும், இப்போவே நம்ம வந்து சகலைக்கிட்ட ஃபோன் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு மயில்வானத்திட்ட ஃபோன் பண்ணும்போது அந்த ரவுடி கும்பலும் யாருமே இந்த ஃபோனை எதுவுமே எடுக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஃபோனை என்கிட்ட தாங்கன்னு சொல்லிட்டு வழி மறைச்சு அந்த ஃபோன் எல்லாத்தையுமே வாங்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்திக்கு சந்தேகம் வந்துடுது, கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனையில் இந்த குடும்பம் மாட்டியிருக்கு, இல்லைன்னா வந்து சகலை கண்டிப்பாக ஃபோன் எடுத்திருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் போல், இப்போவே நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம அத்தையோட வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கே வராங்க. அதே சமயத்தில் கரெக்டாக மருதுவும் ரேவதி இதுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரேவதியை இழுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ரேவதி வந்த மாதிரி இல்லை, எப்படியாவது இவளை தீர்த்து கட்டிடணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது கீழே யாரோ ஒருத்தங்க டோர் அப்படியே தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. அதை கேட்டோடனே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு, யாரோ ஒருத்தங்க நம்மளை காப்பாற்றுறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்கும்போது சந்திரகலாவும் நம்ம பிளான் சொதப்பல் ஆகிடுமோ, இந்த கார்த்தி தான் வந்துருப்போன்னு சொல்லிட்டு பதட்டம் ஆகுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி செம மாசா வந்து ரேவதியை காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்லாமல் அதே சமயத்தில் மருந்து கொடுத்த ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்னால நம்ம ரேவதிக்கு ஒரு பழைய ஞாபகங்கள் வந்துட்டு போகுதுன்னே சொல்லலாம்.